இந்த குழுவில் தேர்ந்தெடுக்க மொத்தம் இந்தியா முழுவதுமாக 21 ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த 21 மாணவர்கள் நம்முடைய கரூர் மண்ணிற்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வருபவர். அதைத் தொடர்ந்து இந்திய அபூர்வ குழந்தை விருதினையும் பெற்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சைனா சென்று வந்த போது அங்கே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையின் காரணமாக நம்முடைய தருண் விஜய் அவர்கள் சைனாவில் உள்ள மாணவ நண்பர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் இந்தியா சைனா ஆகியவற்றுடைய கலந்துரையாடல் நிகழ்வாக ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்து அதன்படி நாம் இருக்கிறார்கள். 2 குழந்தைகள் சென்னையை சார்ந்த குழந்தைகள். ஸ்ரீநிதி ஏரியாவிலே பரணி பார்க் மாணவியாகிய ஸ்ரீநிதி அந்த குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வார காலம் சைனா சென்று அந்த கல்விக்கூடங்கள் எல்லாம் சென்று கலந்துரையாடி வருகை புரிந்திருக்கிறார். இது கரூருக்கு முறை என்ற வகையில் அவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தார் பாராட்டுக்குரியவர்கள். அதை அடுத்து எடுத்துக்கொண்டோமேனால் தருண் விஜய் அவர்கள் ஸ்ரீநிதி அவர்களை பரணி பார்க் கல்வி குழுமம் பரிந்துரையின் பேரிலும் அவருடைய திறமையின் முன்வைத்தும் இந்த குழுவில் தேர்வு பெற்றிருக்கிறார். பொதுவாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை செல்வங்களை செய்கிற அந்த பணி மகத்தான ஒரு பணியாகும். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன பெருமை என்றால் ஸ்ரீநிதி கார்த்திகேயனை சொல்லுகிற பொழுது அந்த ஸ்ரீநிதி கார்த்திகேயன் எங்கள் பள்ளியிலே படித்தவர், என்னுடைய மாணவி என்று சொல்வதுதான் அவர்களுக்கு பெருமையே தவிர வேறொன்றும் இதனால் வருவது இல்லை. எனவே அந்த மாணவியினுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு இந்த கல்வி குழுமங்கள் செலுத்துகிற அற்புதமான கல்வி குழுமம். அதே போல ஸ்ரீநிதி அந்த 15 மணி நேர சாதனையை ஒட்டி அவருக்கு ஏராளமான சலுகைகளை நம்முடைய பரணி கல்வி குழுமத்தை நாம் பாராட்டி மகிழ்கிறோம். மதிப்பிற்குரிய திரு தருண் விஜய் அவர்களுக்கு நம்முடைய கரூர் மக்கள் சார்பில் அவர்களுடைய தந்தையார் கார்த்திகேயன் அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது நம்முடைய சாதனை குழந்தையை கரூர் திருக்குறள் பேரவையின் சார்பில் அப்படியே நின்றுங்க ஒரு நிமிஷம். அண்ணா நின்று அப்படியே நின்றுங்க. திரு ராமசுப்ரமணியன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக என வரவேற்கிறேன். கரூர் ரோட்டரி கிளப் இந்த வருடத்தின் ஒரு பேரண்ட் வந்து எப்படி ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேரும் உதாரணம். ஒரு குழந்தை வளர்க்கறதுல கார்த்திகேயன் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நான் செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே சைனா போய் அவங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி நம்ம நாட்டோட பெருமைகள், நம்ம நாட்டோட கலாச்சாரம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நம்ம நாடை வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி இன்னொரு நாட்டில் போய் பேசுகிறது, நம்ம நாடை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் பிரின்சிபல் ராமசுப்ரமணியம் சார் அவருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்